இங்க ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறதுக்காக ஆன்லைன்ல ஏகப்பட்ட Dress வாங்கி போட்டு பாக்குறா. ஆனா ஒண்ணு கூட செட் ஆக மாட்டேங்குது. சோ தினமும் கொரியர்ல Dress வந்துகிட்டே இருக்கு. அந்த கொரியரை கொண்டு வந்து குடுக்குறோனே ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிரா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருப்பாங்க. வழக்கமா கொரியர் பண்ற அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனுக்கு பதிலா இவன் கொண்டு வந்து குடுக்குறான். சோ தினமும் இவளுக்கு மட்டுமே இவ்வளவு டெலிவரி வருதுன்னு ஒரு நாள் போட்டு பாக்குற Dressக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்றேன்னு கேள்வி கேக்குறான். அதுக்கு அவன் நாளைக்கு ஃப்ரெண்டோட கல்யாணம் சோல்ல நடக்குது. அதுக்கு நல்ல Dress-ஆ பண்ணிட்டு போகணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி உனக்கு எங்க தெரிய போகுதுன்னு திட்டிட்டு போயிடுறா. அடுத்த நாள் ஃபைனலா ஒரு Dress பிடிச்சு போய் அதை போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறா. பார்த்தா வெளியில இவன் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா வந்து நிக்கிறான். அவனை பார்க்கவே இன்னைக்கு வேற மாதிரி இருக்கான். என்ன இந்த பக்கம் கேட்டா சோலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி 3 பாட்டியை வேற கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்களையும் சோல்ல டிராப் பண்ண முடியுமான்னு ஹெல்ப் கேக்குறான். இவளால நோ சொல்ல முடியாம ஓகே சொல்லிடுறா. பார்த்தா இந்த பாட்டிங்க போற வழியில சும்மா இல்லாம ஏதாவது தின்னுகிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம போற வழியில ஒவ்வொரு ஊர்லயும் நிறுத்தி பாத்ரூம் போயிட்டே இருக்காங்க. இவளும் ஒவ்வொரு பாட்டிக்காக நிறுத்தி நிறுத்தி போறா. அதுலயே லேட் ஆயிடுது. இதுல ரோட்ல போற கார்காரன் வேற வேகமா இவங்களை இடிக்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போறான். சோ இருந்த மொத்த கோவத்தையும் அவன் மேல